கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமேன்ங்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வீடுகளில் வந்து உங்களை சந்திப்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன். நாம் மனமகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். சங்கீதம் 124:8, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுடைய என்னுடைய சகாயம் இந்த பூமியில் உள்ள தங்கத்திலோ வெள்ளியிலோ இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:2 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். பாருங்க, இந்த மனுஷன் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட அந்த வாசலிலே தேவாலயத்தில் உட்கார்ந்திருந்தார் என்று நமக்கு தெரியும். அவர் சுய விருப்பத்தினால் வரல, ஒரு கும்பல் அவர் டெய்லி தூக்கிட்டு வரும், சுமந்து கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். டெய்லி தினந்தோறும் அந்த வாசல்ல இருந்து வைப்பாங்க. அப்போ ஒரு அமௌண்ட் கலெக்ட் ஆகும். அந்த அமௌண்ட்டை எல்லாம் ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கும் சிறு பிள்ளைங்களை பிச்சை எடுக்கிறதுக்காக ஒரு கும்பல் அனுப்பிவிடும். அந்த சின்ன பிள்ளைங்கன்னா நம்ம எல்லாம் ஐயோ சின்ன பிள்ளை பாவம் அப்படின்னு போடுவோம். அப்போ அந்த அமௌண்ட்லாம் கொண்டு போய் அந்த பாஸ்ட்டை போய் கொடுக்கும். அந்த பாஸ் நல்லா சாப்பாடு போட்டு படுக்க வச்சிருவார் அந்த சின்ன பிள்ளைங்களை. அதே மாதிரி தான் பாருங்க, அந்த மனுஷனுடைய வீக்னஸ் அதை பயன்படுத்தி, பலவீனத்தை பயன்படுத்தி சம்பாத்தியம் நடக்குது. அப்போ யோவான் சொல்றாரு, எங்களிடத்தில் தங்கம் இல்லை வெள்ளி இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6-8 வாசிக்கிறேன். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கினான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். பேதுரு சொல்றாரு, தங்கமும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல. ஏன் இல்ல? நான் கொடுத்தா உன்ன ஒரு கும்பல் தூக்கி வச்சிருக்கிறாங்களே, அவங்களுக்கு பயன்படும், உனக்கு பயன்படாது தம்பி அப்படி சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு உங்கள் ரட்சிப்பு தங்கத்தினால் வெள்ளியினால் வருவது ஆண்டவர் சித்தம் அல்ல. தங்கம் வெள்ளியை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வராது. உங்களுக்கு எதனால் ரட்சிப்பு வரும்? அப்புறம் உங்களுக்கு ரட்சிப்பு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தில் வரும். ஆண்டவருடைய நாமத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும். அது உங்களை தூக்கி கொண்டு ஒரு கும்பல் வச்சிருக்காங்களே, இந்த மனுஷனை தூக்கி கொண்டு ஒரு கும்பல் வச்சிருக்காங்களே, அவங்களுக்கு அது எதிர்மறையா இருக்கும். ஏன்னா அந்த மனுஷன் நல்லா ஆயிட்டாருன்னா அப்புறம் பிச்சை எடுக்க யூஸ் பண்ண முடியாது. பாருங்க, அப்ப இயேசுவின் நாமம் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு எப்படி கொடுக்கும்? அவனுக்கு நன்மையாய் கொடுக்கும், திருடங்களுக்கு பெனிஃபிட்டா கொடுக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, திருடங்க பெனிஃபிட் ஆக மாட்டாங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது அது அவர் சித்தத்தின்படி இருக்கும். அவருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். உங்களை தூக்கி கொண்டு ஒரு திருட்டு கும்பல் வச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனமா அது இருக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அவன் குதித்தெழுந்து நடந்து போனான். ஆண்டவர் பலப்படுத்தினார். பாருங்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:45 பாருங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் சொல்றாரு. அப்பா, நீ பெரிய ஆளு, ஸ்ட்ராங்கா இருக்க, பட்டயம் கேடகம்லாம் வச்சுட்டு வர்ற, ஈட்டி வச்சிருக்க, என்னிடத்துல அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு மேய்ப்பன். எனக்கு தெரிந்தது சங்கீதங்களை பாடுவது, எனக்கு தெரிந்தது இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் தான் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த நாமத்துல போங்க. யார் உங்களுக்கு எதிர ஈட்டி, பில்லி, ஏவல், ஹல்லேலூயா, சங்காரம் இதெல்லாம் வச்சுட்டு வந்தாலும் ஆண்டவர்
அதில் சங்கரித்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, ஆண்டவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். நீங்களே துள்ளி குதிச்சு போவீங்க. எங்க போவீங்க?